டேய் பிஸ்கட் எங்கடா? பா பிஸ்கெட்டே இல்லன்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னடா இந்த ஊர்ல ஒரு சால்ட் பிஸ்கட் கூட இல்ல? என்ன ஒருத்தரோட இதெல்லாம்? எங்க ஊர் அண்ணாமலையார் கோயில பாக்குறதுக்கு சினி ஆக்டர்ஸ்ல இருந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வரைக்கும் வராங்க. ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா. ரீசெண்டா T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட வருண் சக்கரவர்த்தியும் வாஷிங்டன் சுந்தரும் வந்துட்டு போனாங்க, தெரியும்ல? ஏய் தெரியாம சொல்லிட்டோம் விடுடி. சரி, உங்க ஊர்ல எல்லாம் எப்ப திருவிழா வரும்? வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஆனா எங்க ஊர்ல மாசம் மாசம் பௌர்ணமி வரும். அத்தனை பேரும் அண்ணாமலையார நினைச்சு பக்தியோட கிரிவலம் வருவாங்க. போதுமா விடுங்கம்மா. அமைதியா இரு. நானு எங்க அப்பா, எங்க அப்பாவுடைய அப்பா, அவருடைய அப்பாவோட அப்பா எல்லாம் பிறந்து வளர்ந்த ஊரு இந்த ஊரு. வேலூர் பஸ் ஸ்டாண்ட் எதுமா போனோம்? வேலூர் போறதுக்குலாம் தனியா பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்களா? இவங்க முன்னாடி தப்பா சொல்லிட கூடாது. அங்கிள், நானே இந்த ஊருக்கு புதுசு, நீங்க வேற யாராச்சும் கேட்டுக்கோங்களேன். பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. அவங்க ஊருன்னு பெருமையா பேசுறா. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க ஊர்ல எனக்கு வழி மட்டும் தான் தெரியாது, மத்தபடி எங்க ஊர் தான் கெத்து. அம்மா அமைதியா வாங்கம்மா. அப்பா ஊத்திக்கிட்டு போயிட்டு போறாரு. வீட்டுக்கு கொடுத்துருவோம், வழி கொடுத்தா வாங்கம்மா போலாம். இவ ஒருத்தி நம்மள அசிங்கப்படுத்துறது ஒரு வேலையை வச்சிருப்பா. என்ன தாத்தா பண்ற? உங்க அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்டா. தாத்தா என்ன பண்ணிட்டேன், அவன் படிச்சா போதும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போவான்னு சொல்லி தடுத்து விட்டோம். அதனால உங்க அப்பா ஒண்ணு எப்படியாவது ஸ்போர்ட்ஸ்ல ஒண்ணு நல்லா வர வைக்கணும்னு பாக்குறோம். நீ நல்லா வந்து அடிச்சலாம். நல்லா வந்துருங்க தாத்தா. ஃபர்ஸ்ட் வரணும், ஃபாஸ்டா ஓடணும். தாத்தா நீனும் வா தாத்தா, நாளைக்கு போலாம். தாத்தா ரொம்ப டயர்டா இருக்குப்பா, நீ போற ஜெயிக்கிற. சரி தாத்தா, நீ படி தாத்தா, நான் ஜெயிச்சுட்டு வந்துடுறேன். அடிச்சலாம். அப்பா வந்துட்டுமா, இறங்கலாமாப்பா? வந்துட்டு ஓட இறங்கலாம். சஞ்சு ஃபாஸ்டாடா. ஹலோ பாலாஜி, ஜெயிச்சிட்டானாப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயிச்சிட்டான், செகண்ட் ஆஃப் ஆல் தோத்துட்டான்பா. என்னப்பா சொல்ற, தோத்துட்டானா? இந்த அவன் தான் போய் ஆதிட்டு இருக்கான்பா. சரி விடுப்பா, அப்படின்னா சின்ன பையன் தானேப்பா அவன். அடுத்த தடவை ஜெயிச்சுடுவான்ப்பா. அவன்கிட்ட போன கொடுப்பா. தோத்துட்டேன் தாத்தா. பாலாஜி அழுவாது பாலாஜி. ஏய் நீ ஜெயிக்க போறதுடா, ஜெயிப்புடா. ஏய் பயப்படாதடா, தாத்தா இருக்கிறேன்டா. சரி தாத்தா. இந்த போன் தான் அடிக்குது. எப்படிங்க எடுத்து பேச முடியுதான்னு பாருங்க. ஹலோ ஹலோ, யாரு? அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல? இருக்கான். ஆமா. என்னப்பா ஆச்சு? ஒன்னும் இல்ல பட்டு, நீ போய் விளையாடு போ. என்னாச்சுங்க? யாரு என்ன சொன்னாங்க? யாரும் தெரியல, இங்க யாரும் அண்ணன் பசங்க தான் கால் பண்ணாங்க. நாளைக்கு என்ன ஆனாலும் பையனை மட்டும் வெளில அனுப்பாதுன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. இந்த போனை ஃபர்ஸ்ட் கொடுங்க. எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு போனால தான். இத தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் பர்னையில போடுறேன். Tomorrow morning don't let your son go outside, otherwise he will regret it. நீயும் உங்க பாப்பா வந்தா எவ்வளவு சொன்னாலும் சாக்லேட் சாப்பிடுறது நிறுத்த மாட்டேங்கிறீங்கல்ல, அதான் பல்லு செக் பண்றதுக்கு வந்திருக்கோம். எத்தனை பல்லுப்பா எனக்கு சொத்தையா இருக்கு? 1 2 3 3 பல்லு போச்சு தம்பி. அப்பா எனக்கு காட்டு, உனக்கு 4 பல்லு போச்சு. பிங்கி எனக்கு 3 பல்லு தான், உனக்கு 4 பல்லு. நான் சாக்லேட் குடுக்காதன்னு சொன்னேன். அப்படி எங்க குழந்தைங்களோட கேவிட்டி ப்ராப்ளம்காக நாங்க விசிட் பண்ண பிளேஸ் தான் சென்னை அடையார்ல லொகேட் ஆகிருக்க டாக்டர் பாவனிஸ் டென்டிஸ்ட்ரி. இப்போ இருக்க கிட்ஸுக்குலாம் சின்ன வயசுல இருந்தே கேவிட்டி ப்ராப்ளம்லாம் நிறையவே வருது. அந்த மாதிரியான மல்டிபிள் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நார்மலாவே ஜெனரல் அனஸ்தீசியா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க நைட்ரஸ் ஆக்சைடு செடேஷன் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கிட்ஸ்க்கு டென்டல் சேர்லயே அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிருவாங்க. பட் ரொம்ப அடம் பிடிக்கிற மாதிரியான குழந்தைங்களுக்கு தான் ஜெனரல் அனஸ்தீசியா நைட்ரஸ் ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு அஃபோர்டபிள் ரேட்லயே இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ சில்ட்ரன்ஸ்க்கான ரூட் கெனால் கிரவுன் ட்ரீட்மெண்ட்லாம் இங்க பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ உங்க குழந்தைகளுக்கும் டென்டல் இஷ்யூ இருந்ததுன்னா டாக்டர் பாவனிஸ் டென்டிஸ்ட்ரியை விசிட் பண்ணி பாருங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சங்கீதா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? எனக்கு வேணாம். சரி ஓகே. ஏன் ஐஸ்கிரீம் வேணாம்னு சொல்லிட்ட? பசிக்கலங்க சார். ரோஸ் மில்க் ரெடி சார். தோ வந்துட்டேன் ப்ரோ. ரோஸ் மில்க் குடிக்கிறியா? முன்னாடி ஃப்ளேஸ் காட்ட முடிச்சிட்டேன். அச்சோ, ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டே தெரியாம சாப்பிட்டேங்க. நீங்க வேற வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்டா? யாரு? ஃப்ரெண்ட் ஆப்ல ஃப்ரெண்டா நாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டாப்பா? எனக்கு ஃப்ரெண்ட் ஆப் மூலமா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்க கூட ஆடியோ கால், வீடியோ கால் கூட பண்ணிக்கலாம். இந்த ஆப்லாம் சேஃபா? ஃபர்ஸ்ட் இந்த ஆப் 100% சேஃப் வித் வாய்ஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் அதர் பிரைவசி ஃபீச்சர்ஸ். யார மிஸ்டேக் பண்ணா அவங்களெல்லாம் பிளாக் பண்ண வேண்டியதுதான். ஆல்ரெடி 1 crore Indian people டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப் Play Storeல கூட அவைலபிளா இருக்கு.
ஆப்ல gift rewardsலாம் கூட கொடுத்துக்கலாம். அது ரியல் மணியாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெண்ட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. பை. ஹாய். ஹாய். என்னெல்லாம் போட்டோ எடுக்க மாட்டீங்களா? போட்டோவா? சரி நில்லுங்க. ஒரே நிமிஷம். நீ ஒரு பஃப கடிச்சு யாட்டம் அடிச்சு நல்லா வந்திருக்குங்க. சரியா தெரியல, நான் அங்க வரேன் இருங்க. நான் கௌசிக்கு அனுப்பிச்சிடுறேங்க. யார் ஹாய் சனா. ஹாய். பா ஸ்விமிங் பூல் கூட்டு போன்னு சொன்னீங்களப்பா, கூட்டு போப்பா. ஸ்விம்மிங் பூல் தானே, போலாம்டா. நீ விளையாடிட்டு இருந்தல்ல, அப்ப அப்பா உன்னை போட்டோ எடுத்திருக்கேன். இங்க பாரு. அப்பா நீ சனாவே போட்டோ எடுத்தியா? ஆமாடா. ஸ்விமிங் பூல் போலாமாப்பா? போலாம்டா. அப்படியே கேஷுவலா நம்மளும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட வேண்டியதுதான். காலங்கத்தால யாருன்னா ஸ்விம்மிங் பூல்ல குளிப்பாங்களாடி? தூங்குறவளை எழுப்பி கூட்டிட்டு வர. என்ஜாய் பண்றதுக்கு தானே ரெசார்ட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கணும்னா வீட்லயே தூங்க வேண்டியது தானே. எங்க ஆளே காணும். சனா 9th எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் நீங்க பார்க்கலனா டைட்டில் மேல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. பட்டுக்கடை சொல்லிடுவலடா. நான் தெளிவம்பா. சொல்லிடுறா கொஞ்சம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும்? Early in the morning, come to me. I will teach you ABC. பயப்படாம சொல்லிடணும். ஓகே ஓகேப்பா. Early in the morning, come to me. I will teach you ABC. ABCD, EFG, HIJ, KLMNOP, PQ, RST, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாப்பா? ஆமாப்பா, விபூதி குங்குமத்துக்கு வச்சுங்க. சரிப்பா. இந்தாம்மா. சரிங்க மாமா. சங்கீதா போ. இதோ போறேன். அச்சச்சோ, அம்மா வேற கேசட் கேக் எத்தனை போறாங்களே, ஒன்னு கிஃப்ட் செஞ்சு குடிக்கலையே. நான் தான் முடிச்சிட்டேனே. என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? டேபிள் எடுத்துட்டு வந்து வைங்க. இவன் என்ன வரைஞ்சிட்டு இருக்கான்? டேய், இவங்க ரெண்டு பேர் யாருடா? இது நானே, இது எங்க தாத்தா. சூப்பரா இருக்கா? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. தாத்தா காசு கேக் எடுத்தீங்க. இப்போ நீ எனக்கு கேஷ் கேட்க சொல்லி தருவா. ஹாப்பி பர்த்டேப்பா. என்னம்மா இருக்க? ஐ லவ் யூ தாத்தா. மிஸ் யூ தாத்தா. அப்புறம் நீங்க நானு. இந்தாங்க தாத்தா. நீ எதுக்கு பாலாஜி? யூ இஸ் மை ஹீரோ தாத்தாவா? அப்பா ஏன் விளக்கத்துறீங்க? இன்னைக்கு கார்த்திகை தீபம்டா. கார்த்திகை தீபம் தான். நம்ம வீட்ல எப்படி தீபம் ஏத்துறோமோ அதே மாதிரி திருவண்ணாமலை மலை இருக்குல்ல, அதுக்கு மேலயும் அதே மாதிரி தீபம் ஏத்துவாங்க. அதுல நம்ம அண்ணாமலையார் தெரிவாருன்றது ஒரு நம்பிக்கை. அப்பா போய் பார்க்கலாம். இப்ப இல்லடா, கரெக்டா 6 மணிக்கு தான் ஏத்துவாங்க. அதுக்காக தான் மாமி சாதம், சாம்பார், பாயாசம், வடை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் பாயசம் கொடுங்கம்மா. 6 மணிக்கு மேல போய் சாமி கும்பிட்டு வந்தோடனே சாப்பிடலாம். சரிம்மா. என்ன தாத்தா தீபமே தெரிய மாட்டேது? கோபுரத்துல லைட் போட்டாங்க, தீபம் ஏத்திட்டாங்க. எல்லாரும் சாமி கும்பிடுங்க. இப்பயாச்சும் பாயசம் கொடுங்களம்மா. நீ சாப்பிட்டு முடிச்சோன்னா உனக்கு பாயசம் தந்துடுறேன், ஓகேவா? ஓகேம்மா. இப்ப பாயசம் குடிக்கட்டுமா? போய் வாங்கிக்கோ. மாமி பாயசம் தாங்க. இந்தாங்க. தேங்க்யூ. சஞ்சனா, நீ எப்ப தீபம் ஏற்றுவாங்கன்னு வெயிட் பண்ண மாதிரி இல்ல, எப்ப பாயசம் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ண மாதிரி இருக்கு. அம்மா போமா. வெண்டைக்காய், பூசணிக்காய் எல்லாம் என் முகத்துல இருக்கா? என் முகத்தையும் எந்த பாத்திரம் கொண்டிருக்க? புக்க பார்த்து பாடுறா. இது எப்படி படிக்கிறதுனே தெரியலம்மா. இதோட எத்தனை தடவை சொல்லி தரது? ஒத்த சரி கொம்பு போட்டு பா போட்டா வேடா. யார் சொல்லுவா? உங்க அப்பா வந்து சொல்லுவாரா? இல்லடா, லாடா. பார்த்துதான் படிக்கிறியா இல்ல பார்க்காம எதனா படிக்கிறியா? குழந்தைமா கோவப்படுற, சுலா சொல்லி கத்துக்கோமா. நீங்க உட்காந்து பொறுமையா கத்து கொடுங்க மாமா, நான் போய் தோசை வச்சுறேன். பாலாஜி, விந்தை மனிதர். விந்தை மனிதர். விந்தை மனிதர். இந்த மனிதர். இந்த பாலாஜி முடிக்க நீ ஜாகிர மனிதர் வராதா? படிச்சு முடிப்பேன். அதெல்லாம் படிச்சு முடிக்க 12 மணி ஆயிடும் தாத்தா. அது வரையும் பொறுமையா சொல்லி தாத்தா. படிச்சு முடிக்க 12 மணி ஆயிடும். ஆமா தாத்தா. தாத்தா டெய்லி நீங்க எனக்கு சொல்லித்தா. சொல்லி தந்துடலாம், சொல்லி தந்துடலாம். சங்கிமா
அப்போ எப்படி இருந்த நீ ஓ அதுக்குள்ளே தொண்டை கட்டிக்கிச்சா? பிங்கி உன் மேல தானே அது? அப்பா நான் வைக்கலப்பா. பிங்கி பொய் சொல்லாத. எனக்கு எப்படிப்பா ரைட் எட்டும்? ஆமா ஹைட் எட்டாது கரெக்ட் தான். டேய் நீ வச்சியாடா மேல பொம்மைய? அப்பா நான் வைக்கலப்பா, எனக்கும் ஹைட் எட்டாது. நீங்களே பாருங்கப்பா, எனக்கும் ஹைட் எட்டல. ஆமா அவனுக்கும் ஹைட் எட்டல, பொம்மை எப்படி மேல போச்சு? எப்படி மேல போக்கு ரெண்டு பேரும் வைக்கலனா? சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் உட்காருங்க, போங்கப்பா பால் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. ஏஞ்சிரு வா, ஃபர்ஸ்ட் நம்ம பால் குடிக்கலாம். உட்கார் சஞ்சனா, சும்மா சும்மா அங்கேயே பார்த்து நிக்காத, புரியுதா? இந்த பால் குடி. சஞ்சு அம்மையும் உன்னை கூப்பிட்டாங்கடா. எனக்கும் அப்படிதான்ப்பா கேட்டுச்சு, ஆனா அம்மா கூப்பிடலன்னு சொல்லிட்டாங்கப்பா. டேய் என்ன கேட்டுச்சு அம்மா கூப்பிட்டது? இல்லையாம்பா நான் கேட்டுட்டேன். என்னடா சொல்ற? சரி ஃபோன் வருது, அப்பா போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஆம்பா. பிங்கி அப்பா இப்பதானே சொல்லிட்டு போனாரு அந்த பொம்மையை பார்க்காதுன்னு. ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க.